வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் ஈடொழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்ம முருகப்பெருமானை பற்றின பதிவு. அதாவது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் அதை பற்றின பதிவு இது. இதை என்னோடய சொந்த அனுபவமாக கூட நீங்கள் கொள்ளலாம். எப்படின்னா, இந்த சஸ்திரபந்தம் அப்பப்போ நான் சாமிக்கிட்ட சொல்லுவேன். ஒரு 3 தடவை சொல்லுவேன். அப்படி ரெகுலராலாம் சொன்னதில்லை. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னோடய மருமகளோட சிஸ்டர் காரைக்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு முருக பக்தை. அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் எந்த வீட்டு விஷயம் எதையுமே பேச மாட்டோம். முருகனை பற்றி நான் சொல்ல, அவங்க பேச, இதையே பற்றி முருகனை பற்றியே முழுக்க முழுக்க முருக பக்தியில் திளைச்சிருவோம். அப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாம்பன் சாமி கோயில் போனோம். அப்போ அந்த க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தப்போ நான் யதார்த்தமாக சொன்னேன், நான் நிறைய இந்த மேட்ரிமோனியலில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கல்யாணங்கள்லாம் முடிய மாட்டேங்குது. என்னவோ தெரியல, இப்போ பொண்ணு சரின்னா பையன் சரிங்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. நான் பார்க்குற வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு இதே கிடைக்கல. என்ன அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ன உடனே, அத்தை நீங்கள் இந்த சஸ்திரபந்தம் விடாமல் சொல்லி பாருங்களேன் அப்படின்னது. அப்பப்போ சொல்கிறேன்ப்பா, நான் அப்படி இல்லைத்தான், நீங்கள் விடாமல் சொல்லுங்கள் அப்படின்ச்சு. சரின்னு நான் என்ன நினச்சேன், சரி எனக்கு சஸ்திரபந்தம் ஓரளவு மனப்பாடம் தான். அன்னைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் ஒரு நான் அவங்க ஒரு இது மேலும் மயிலும் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி இன்னிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆஃபீஸ் போயிட்டு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு சஸ்திரபந்தம். ஒரு வேல் இருக்கும், அந்த வேல்லையே எழுத்துக்களாக இருக்கும். என்ன அது முதல்ல படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்க படிக்க நமக்கு மனப்பாடம் ஆயிரும். இதை குறைஞ்சது 27 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு சஷ்டி அன்னைக்கு இந்த சஷ்டி அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போன உடனே சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது என்னென்னா, இந்த பாட்டு வால வேதாந்தம் மாபாசன் போ கந்தன்பா, மாலைப்பூ நே மதுரமால் வளர்த்தே சாலவ, மாபாசம் போக மதிதே சார் வாபூதம் பாபா தந்தா வேலவா. அதான் அந்த 4 வரி பாடல். என்ன இது இது அவ்வளவு அர்த்தம் பொருள் தெரிந்தது அது. என்ன இதை அப்படியே விடாமல் ஒரு முருகனையே மனசில் நினச்சி ஒரு 21 தடவை நம்ம ஒர்க் பண்ணுற சீட்டில் உட்காந்து அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இது இப்படியே விடாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல ஆரம்பித்து ஒரு 7-8வது நாளைக்குள்ளே கொஞ்சம் கல்யாணங்கள்லாம் கொஞ்சம் கூடி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஒரு 15 நாளையில் ரொம்பவே நான் முடிக்க முடியாத கல்யாணங்கள் 2 கல்யாணம் அழகாக முடிஞ்சுது. இப்போ நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க, கல்யாணம் டேட் வச்சுட்டாங்க. என்ன நான் இதெல்லாம் இந்த கல்யாணம்லாம் நம்ம முடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அழகாக முடிஞ்சுது. ஏன்னா அப்போ தான் நான் முருகனுக்கு இந்த பாட்டோட இதை நம்ம ஒருத்தருக்கு இதை சொல்லுங்கள் இதுன்னு சொன்னால் அது அது ஒரு இதாக இருக்கும். பட் நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்தது நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அவங்களுக்கே ரொம்ப இதாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃபீஸில் நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உங்கள் சேரில் உட்காந்து இந்த சஸ்திரபந்தத்தை 21 தடவை, என்ன பொதுவாக 27 தடவை சொல்லணுங்கிறாங்க, 27 தடவையே சொல்லலாம். 27 தடவை அழகாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன விடாமல் முருகனை முழுசாக மனசில் நினச்சி சொல்லுங்கள். முருகன் கூடையே இருந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் அழகாக நிறைவேற்றி தருவார். இது நான் அனுபவபூர்வமாக நினச்சது. ஆனால் ஒரு இது என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் அசைவம் சாப்பிட்டு போயிருந்தீங்கன்னா அதை தவிர்த்துருங்க. நான்லாம் பியூர் வெஜிடேரியனுங்கிறதுனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிட்றவங்களுக்கு என்ன காலையிலே சாப்பிட்ருந்தீங்கன்னா அன்னைக்கு அதை சொல்லக்கூடாது. முதல்ல குறைஞ்சது ஒரு 48 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நிச்சயம் இந்த பலன் கை மேலே பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.